ஓகே கைஸ், தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பற்றின்னு. எஸ், அதாவது பேசிக் ரைடிங் டிப்ஸ் ஃபார் லாங் ரைடு, அதாவது பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் எக்ஸ்பயர்டாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போயிடலாம். இது ஒரு ஃபார் எப்படி சொல்கிறது, பிகினர் அதே மாதிரி இன்டர்மீடியட் ரைடருக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க டிப்ஸ்குள்ளாடி போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எப்படி உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே, டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப். அதாவது நீங்கள் லாங் ரைடு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து கரெக்டாக ப்ராப்பர் ஸ்லீப்பிங் பண்ணியிருக்கணும். மினிமம் ஒரு 8 hours ஆச்சும் நீங்கள் தூங்கணும். அந்த ட்ரிப் போகணும், லாங் ரைடு போகணுங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தூங்காமல் இருந்துடாதீங்க. இது உங்கள் ட்ரிப்பை அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக ஒரு 8 hours ஆச்சும் தூங்கணும். அப்படி தூங்கலைன்னா நீங்கள் ரைடு போகும்போது பல விளைவுகளை சந்திக்க நேரிடும். எனவே கண்டிப்பாக தூங்கிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரைடு போகும்போது வந்து திடீர்னு தூக்கம் வரும். அப்படி வந்துச்சுன்னா ஏதாச்சும் டீ சாப்பிட்றது, இல்லை ரீஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணி பார்த்தும் திரும்பவும் தூக்கம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரைடை கண்டினியூ பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் கூட வர ஃப்ரெண்ட்ஸில் சொல்லிடுங்க, இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வருது, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. இல்லை அப்படியும் முடியலைன்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ணிவிட்டு போங்க. ஸ்டே பண்ணாமல் அதே தூக்க கலக்கத்தோட வண்டி ஓட்டினீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்களாம் எங்கேயாவது வண்டியை கொண்டு மோதிடுவீங்க அந்த தூக்க கலத்துக்குள்ளே போனீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக தூக்கம் வந்துச்சுன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணிடுங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அதே மாதிரி லாங் ரைடு போகும்போது வந்து நம்ம எப்போவுமே நம்ம ஹைட்ரேஷன் பேக்கு கொண்டு போகிறது நல்லது. கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடிக்கடி வண்டியை ஸ்டாப் பண்ணி தண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம உடம்புக்கு உள்ள வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாகிட்டு இருக்கும் நம்ம லாங் ரைடு போகும்போது. ஸோ வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாங் ரைடு போகும்போது ஹைட்ரேஷன் பேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து லாங் ரைடு போகிறதா இருந்தீங்கன்னா அவங்க அந்த எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ் கேரி பண்ணி போங்க. அதாவது த்ரோட்டில் கேபிள், கிளச் கேபிள், பிரேக் கேபிள், இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா கூட அவங்கள நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக் கேபிள் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, த்ரோட்டில் கேபிள் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, கிளச் கேபிள் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறதையும் வந்து கற்று வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ரைடு போகும்போது நமக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி மெடிசின்ஸ்